வணக்கம். நாட்டின் நாடிக்கணிப்பு நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக மக்களவை தொகுதிகளை அதிகமாக கொண்டிருக்கும் மாநிலங்களின் அரசியல் நிகழ்வுகள் குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் மாநிலம் பழம்பெருமைகள் பல கொண்டது, பௌத்தமும் சமணமும் தோன்றிய பெருமைக்குரியது. இன்று கல்வியில் சற்றே பின்தங்கி இருந்தாலும் முற்காலத்தில் தரமான கல்விக்கு அடையாளமாக நம் காஞ்சியைப் போல நாளந்தாவையும் தலைநகரமாக பாடலிபுத்திரம் என்ற இன்றைய பட்னாவையும் கொண்டிருந்த மகத நாடுதான் தற்போதைய பீகார். அரசியல் நிகழ்வுகளால் நாட்டையே அதிர வைக்கும் மாநிலங்களில் ஒன்றான பீகார் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். எப்பொழுதும் சுவையான அரசியல் நிகழ்வுகளுக்கு பெயர் பெற்ற மாநிலம்தான் பீகார். இம்மாநிலம் குறித்த சில அடிப்படை தகவல்களை முதலில் பார்த்துவிடலாம். இந்திய திருநாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் பீகார். இம்மாநிலத்தின் வடக்கு பகுதியில் நேபாள தேசமும், வடகிழக்கு பகுதியில் மேற்கு வங்க மாநிலமும், மேற்கில் உத்தரப்பிரதேச மாநிலமும் அமைந்துள்ளன. மிகப்பெரிய மாநிலமாக இருந்த பீகாரிலிருந்து கனிம வளங்கள் நிறைந்த சில பகுதிகள் பிரித்தெடுக்கப்பட்டு ஜார்க்கண்ட் மாநிலம் 2000ஆவது ஆண்டில் உருவாக்கப்பட்டது. பீகார் மாநிலத்தின் தலைநகரம் பாட்னா. மொத்தம் 99,200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட பீகார் மாநிலத்தின் மக்கள் தொகை 10 கோடிக்கும் அதிகம். இம்மாநிலத்தில் கிராமப்புறங்களிலேயே அதிக அளவிலான மக்கள் வசிக்கின்றனர். மாநிலத்தின் முக்கிய நகரங்களாக பாட்னா, கயா, பகல்பூர், முசாஃபர்பூர், தர்பங்கா ஆகியவை உள்ளன. மாநிலத்தின் பொருளாதாரத்தில் விவசாயம், தொழில்துறை மற்றும் சேவைத்துறை போன்றவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. கங்கை மற்றும் அதன் துணை ஆறுகள் பாயும் இந்த மாநிலத்தில் விவசாயம் சிறப்பாக நடைபெறுகிறது. 75% மக்கள் விவசாயத்தை நம்பியே வாழ்கின்றனர். நெல் முதன்மை பயிராக உள்ளது. நெல்லை தவிர்த்து கரும்பு, கோதுமை, பருப்பு வகைகள், பழங்கள், காய்கறிகளும் விளைவிக்கப்படுகின்றன. இந்தியாவின் மற்ற மாநிலங்களை விட இம்மாநில மக்களின் சராசரி ஆண்டு வருவாய் மிக குறைவாக உள்ளது. பீகார் மாநிலம் 38 மாவட்டங்களை கொண்டுள்ளது. மாநிலத்தின் ஆட்சி மொழியாக ஹிந்தி உள்ளது. உருது 2வது ஆட்சி மொழியாக உள்ளது. போஜ்புரி உள்ளிட்ட வேறு மொழிகள் பேசும் மக்களும் இங்கு வசிக்கின்றனர். 243 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டுள்ள பீகாரில் தற்போது நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகளின் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. மக்களவை தொகுதிகளை கொண்டுள்ளது பீகார். பீகாரில் தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் பெரும்பாலும் இந்த மாநிலத்தில் செல்வாக்கு பெற்று விளங்கும் மாநில கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தே தேர்தலை சந்தித்து வருகின்றன. பீகாரில் முக்கிய மாநில கட்சிகள் மற்றும் அவை இடம்பெற்ற கூட்டணிகள் பெற்ற வெற்றி தோல்விகள் எல்லாவற்றையும் இந்த தொகுப்பில் பார்க்கவிருக்கிறோம். VP சிங் தலைமையில் தேசிய அளவில் ஒருங்கிணைக்கப்பட்ட ஜனதாதளத்தின் முக்கிய அங்கமாக விளங்கியவர்கள் பிரிந்து உருவாக்கிய கட்சிகளே பீகாரில் மிக முக்கிய கட்சிகளாக உருவெடுத்துள்ளன. குறிப்பாக பீகார் மாநில மக்கள் மத்தியில் எல்லா காலகட்டத்திலும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய தலைவராக உள்ள லாலு பிரசாத் யாதவால் உருவாக்கப்பட்டது ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி.
1997 ஜூலை 5 உருவாக்கப்பட்டது இந்த கட்சி. பீகார் தவிர்த்து பிற மாநிலங்களிலும் செல்வாக்கு பெற்ற நிலையில் கடந்த 2008 இக்கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது. பின்னர் 2010 அந்த அங்கீகாரம் திரும்ப பெறப்பட்டது. 1997 லாலு பிரசாத் யாதவ் தலைமையில் உருவான இக்கட்சியின் சின்னம் லாந்தர். 1998 நடைபெற்ற தேர்தலில் பீகாரில் 17 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்று தனது செல்வாக்கை பறைசாற்றியது. 2004 மக்களவை தேர்தலில் 21 தொகுதிகளையும் வென்றது. 2004 முதல் 2009 வரை மத்திய அரசில் அங்கம் வகித்தது இக்கட்சி. லாலு பிரசாத் யாதவ் ரயில்வே அமைச்சராகவும் பொறுப்பு வகித்தார். அதன் பின்னர் நடைபெற்ற சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தேர்தல்களில் செல்வாக்கை இழந்த ராஷ்டிரிய ஜனதாதளம் 2015 சட்டப்பேரவை தேர்தலை காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய ஜனதாதளத்துடன் இணைந்து சந்தித்தது. இதில் 80 இடங்களை வென்று தனி பெரும் கட்சியானது. நிதிஷ்குமார் தலைமையில் உருவான ஆட்சியில் லாலுவின் மகன் தேஜஸ்வி துணை முதல்வராகவும் ஆனார். 2017 தேஜஸ்வி மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கூட்டணியை உடைத்தது. லாலு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளால் அவர் கைது செய்யப்பட்டது, மனைவி ராப்ரி தேவியை முதல்வராக்கியது, மகன் மகளுக்கு கட்சிகளில் முக்கிய பொறுப்பு வழங்கியது போன்றவை பிறரால் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட போதிலும் பீகாரில் லாலுவின் ராஷ்டிரிய ஜனதாதளத்திற்கு மக்கள் மத்தியில் குறிப்பிடத்தகுந்த ஆதரவு உள்ளது என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். பீகாரில் செல்வாக்கு பெற்று விளங்கும் மற்றொரு நபர் நிதிஷ்குமார். அப்பழுக்கற்ற அரசியலை விரும்புபவர் என்ற அடையாளம் கொண்ட நிதிஷ் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையிலான சமதா கட்சியில் இருந்தவர். ஜனதாதளம் பிரிந்தபோது சமதா கட்சி ஐக்கிய ஜனதாதளத்துடன் இணைந்தது. இதனை அடுத்து பாரதிய ஜனதாவுடன் இணைந்து சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்து ஆட்சியை பிடித்தது. பின்னர் மோடி பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளராக்கப்பட்டதை கண்டித்து அக்கூட்டணியில் இருந்து விலகிய நிதிஷ்குமார் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதளத்துடன் இணைந்து தேர்தலை சந்தித்து முதலமைச்சரானார். ஆனால் 2015 துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பதவி விலகினார். மீண்டும் பாரதிய ஜனதா ஆதரவோடு தற்போது மாநிலத்தை ஆண்டு வரும் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம் வரும் மக்களவை தேர்தலிலும் இதே கூட்டணியில் நீடிக்கும் நிலை உள்ளது. இந்த இரு கட்சிகள் தவிர்த்து ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனசக்தி கட்சியும் பீகார் அரசியல் களத்தில் குறிப்பிடத்தகுந்த செல்வாக்கை பெற்ற கட்சியாக விளங்குகிறது. தொடக்க காலத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்று மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் பாஸ்வான் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்தார். தொடர்ந்து வந்த சட்டப்பேரவை மற்றும் மக்களவைத் தேர்தல்களில் ஏற்பட்ட பின்னடைவுகளை கருத்தில் கொண்டு அக்கட்சி பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது. அதனை அடுத்து கடந்த மக்களவைத் தேர்தலில் 6 இடங்களை வென்றது லோக் ஜனசக்தி கட்சி. பிற கட்சிகளைப் போல் ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் பீகாரில் உள்ள பட்டியலின மக்களின் குரலாக ஒலித்து வருவதால் இக்கட்சி கணிசமான வாக்கு வங்கியை தொடர்ந்து தக்க வைத்து வருகிறது. கட்சிகள் கூட்டணி மாறுவதும் அதனால் அரசியலில் காட்சிகள் மாறுவதும் பீகார் மாநிலத்தில் பன்னெடுங்காலமாக நிகழ்ந்து வருவது. முதல் நாள் ஒரு கூட்டணியில் முதலமைச்சர், அடுத்த நாளே வேறொரு கூட்டணியில் முதலமைச்சர். இப்படி விசித்திரமான அரசியல் நாடகம் எல்லாம் அங்கு அரங்கேறியிருக்கிறது. 2014 மக்களவை தேர்தலில் பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி படுதோல்வியை தழுவியது. இதன் எதிரொலியாக 2015 பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளம், லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதாதளம், முலாயம் சிங்கின் சமாஜ்வாதி காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உட்பட 6 கட்சிகள் இணைந்து மெகா கூட்டணி அமைத்தன. அப்போது காங்கிரஸ் துணைத் தலைவராக இருந்த ராகுல் காந்தியின் முன்முயற்சியால் இந்த கூட்டணி கைகூடியது. லாலு பிரசாத்திற்கு எதிராக தனி கட்சி கண்ட நிதிஷ்குமார் அவருடனேயே கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை எதிர்கொண்டார். பாரதிய ஜனதா 3 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. 5 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் லாலுவின் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி 81 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அதன் கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதாதளத்திற்கு 70 இடங்கள் கிடைத்தன.
பாரதிய ஜனதா 53 இடங்களில் வெற்றி பெற்றது. லாலு பிரசாத்தின் கட்சி அதிக இடங்களை கைப்பற்றிய போதிலும் ஐக்கிய ஜனதா தளத்தின் நிதிஷ்குமார் முதலமைச்சரானார். லாலு பிரசாத்தின் மகன் தேஜஸ்வி துணை முதலமைச்சராக பதவியேற்றார். ஆட்சி சில காலம் சென்று கொண்டிருந்த நிலையில் லாலு பிரசாத் ரயில்வே அமைச்சராக இருந்தபோது ரயில்வேக்கு சொந்தமான உணவகங்களை குத்தகைக்கு விட்டதில் பெருமளவில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி அவர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இதில் தேஜஸ்வி பெயரும் இடம்பெற்றது. இதுகுறித்து தேஜஸ்வி விளக்கமளிக்க வேண்டும் அல்லது துணை முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்தார் நிதிஷ்குமார். இதனால் அவருக்கும் லாலு பிரசாத்திற்கும் மோதல் ஏற்பட்டது. இருவருக்கும் சமரசம் செய்து வைக்க ராகுல் காந்தி மேற்கொண்ட முயற்சி பலனை தரவில்லை. இதன் எதிரொலியாக ஒரு நாள் திடீரென முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் நிதிஷ்குமார். இதனால் ஏற்பட்ட பரபரப்பு அடங்குவதற்குள் மறுநாளே பாரதிய ஜனதா ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார் நிதிஷ்குமார். இது மிக மோசமான சந்தர்ப்பவாதம் என்று சாடியது ராஷ்டிரிய ஜனதா தளம். கடந்த காலத்தில் பாரதிய ஜனதாவை மதவாத கட்சி என்று வசைவாடிய நிதிஷ்குமார் பிறகு அக்கட்சியுடனேயே கூட்டணி அமைத்துக் கொண்டதாகவும் விமர்சனம் எழுந்தது. இரண்டாயிரத்து 14ஆம் ஆண்டு பீகாரில் நடைபெற்ற மக்களவை தேர்தல் குறித்த தகவல்களை இந்த தொகுப்பில் நாம் பார்க்கிறோம். 2014ஆம் ஆண்டு பீகாரில் மொத்தமுள்ள 40 மக்களவை தொகுதிகளுக்கும் 6 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி 31 இடங்களில் வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதா கட்சி 22 இடங்களில் வெற்றி பெற்றது. இது 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பெற்ற இடங்களை விட 10 இடங்கள் கூடுதலாகும். அதன் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி 6 இடங்களில் வென்றது. 2009ஆம் ஆண்டு தேர்தலில் அக்கட்சி எந்த இடத்திலும் வெற்றி பெறவில்லை. பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மற்றொரு கட்சியான ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி 3 இடங்களில் வெற்றி பெற்றது. லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி 4 இடங்களையும், காங்கிரஸ் மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகள் தலா 2 இடங்களையும் கைப்பற்றின. இதில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சி முந்தைய மக்களவைத் தேர்தலை விட 18 தொகுதிகளை குறைவாக பெற்றது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டது. தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு 1 இடம் கிடைத்தது. பீகாரில் கடந்த மக்களவைத் தேர்தல் நிலவரம் குறித்து பார்த்தோம். இனி தற்போது உள்ள சூழ்நிலையில் தேசிய மாநில கட்சிகள் எத்தகைய கூட்டணி வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்றன, பழைய கூட்டணி தொடருமா என்பன போன்ற விவரங்களை பார்க்கலாம். பீகாரில் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டத் தொடங்கிவிட்டன. அதன் ஒரு பகுதியாக ஐக்கிய ஜனதாதளம் பாரதிய ஜனதா கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு முடிந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மற்றொரு கூட்டணியான லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதாதளம், காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இடையே தொகுதி உடன்பாட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. மாட்டுத் தீவன ஊழல் வழக்கில் லாலு பிரசாத் சிறையில் இருப்பதால் அவரது கட்சியில் யாருடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்துவது என காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் யோசித்து வருகின்றன. லாலுவின் மகனான தேஜஸ்வி வயதில் இளையவர் என்பதாலும் குறைந்த காலமே அரசியல் அனுபவம் உள்ளவர் என்பதாலும் அவருடன் பேச காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தயக்கம் காட்டி வருகின்றன. ஆகவே லாலு பிரசாத் ஜாமீன் பெற்று சிறையிலிருந்து வெளிவருவதற்கான வேலைகளை ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய ஜனதாதளம் பாரதிய ஜனதா கூட்டணி தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடங்கி இருக்கும் நிலையில் ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கூட்டணி நிச்சயமற்ற தன்மையில் இருக்கின்றது. அண்மையில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகிய ராஷ்டிரிய லோக் சமதா கட்சியும் ராஷ்டிரிய ஜனதாதளம் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுகள் வேகமெடுக்க தொடங்கியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரையில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதியும் நாளை கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க உள்ளனர்.
இதில் 2 கட்சிகளையும் கொண்ட மெகா கூட்டணி பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேசிய அரசியலில் கூட்டணி கணக்குகளை தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றன. இதில் அனைவருடைய கவனமும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரப்பிரதேசத்தின் மீதுதான் பதிந்துள்ளது. சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட்டு சேர்ந்து மக்களவை தேர்தலை சந்திக்கும் என்று ஓராண்டாகவே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் கட்சிகள் தலா 37 தொகுதியில் போட்டியிடுவது என்றும் மீதமிருக்கக்கூடிய 6 தொகுதிகளை சிறு கட்சிகளுக்கு ஒதுக்குவது என்றும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் கட்சி சேர்க்கப்படாது என்றும் தேவைப்பட்டால் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்காக ரேபரேலி அமேதி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடாமல் ஒதுங்கியிருப்பது என்றும் 2 கட்சிகளும் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் கடந்த முறை மக்களவைத் தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய 80 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. சமாஜ்வாதி கட்சி 5 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி 2 இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தன. பகுஜன் சமாஜ் கட்சி 1 தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. வாக்கு சதவிகிதத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா அணி 43.2% வாக்குகளையும் சமாஜ்வாதி 22.2% வாக்குகளையும் பகுஜன் சமாஜ் 19.6% வாக்குகளையும் பெற்றிருந்தன. காங்கிரஸ் 7.5% வாக்குகளை பெற்றிருந்தது. இந்நிலையில் நீண்ட காலமாக எதிரும் புதிருமாக இருந்த பகுஜன் சமாஜும் சமாஜ்வாதியும் கூட்டு சேர்வது பாரதிய ஜனதாவிற்கு வரும் மக்களவைத் தேர்தலில் பெரும் சவாலாகவே பார்க்கப்படுகிறது. மெகா கூட்டணியை முறியடித்து உத்தரப்பிரதேசத்தை வெல்ல பாரதிய ஜனதா அமைக்கப் போகும் வியூகம் என்ன என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் அரசியல் நிகழ்வுகளை கொண்ட பீகாரின் மக்களவை தேர்தல் நிலவரம் குறித்து விரிவாக பார்த்தோம். இப்போது பேசப்பட்டு வரும் கூட்டணி பேச்சுகள் உத்திகள் எல்லாம் தேர்தல் வரை நீடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பீகார் அடிக்கடி காட்சிகள் மாறும் அரசியல் களத்தை கொண்ட ஒரு மாநிலம். அடுத்து நாட்டின் நாடி கணிப்பில் வரும் திங்களன்று மத்திய பிரதேச மாநிலம் குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.